ஜெயஜி குட்டி சொல்லியேன். அண்ணா அண்ணா நம்ம தீபாவளி கொண்டாட இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன காரணம் அண்ணா? ஓ அதுவா, சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அயோத்தி மன்னன் தசரதனுக்கு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருதனன் என்று 4 குழந்தைகள் இருந்தன. அதில் ராமன் கடவுளின் அவதாரம். தன் முதல் குழந்தை ராமரை நாட்டிற்கு அரசனாக பட்டாபிஷேகம் செய்ய தசரதன் முடிவெடுத்தார். அப்பொழுது ராமனின் சித்தியும் பரதனின் தாயுமான கைகேயி தன் பணிப்பெண் மந்தாரையின் பேச்சை கேட்டு ஒரு தவறான காரியத்தை செய்தார். முன்னொரு காலத்தில் தசரதன் தனக்கு தந்த 2 வரங்களை ஞாபகப்படுத்தி ஒரு வரத்தால் ராமன் 14 வருடம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தால் தன் மகன் பரதன் நாடாள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட தந்தை தசரதர் மனம் நொந்து தவித்தார். ஆனால் ராமனோ தாய் பெற்ற வரங்கள் பலித்திடவும் தன் தந்தை வாக்கினை காத்திடவும் கானகம் சென்றார். ராமன் அன்னை சீதையோடு கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் ராமன் ஒரு அவதார புருஷ கடவுள் என்று அறியாமல் ராவணன் அன்னை சீதையை கடத்தி இலங்கை சென்றான். தன் அழிவினை தானே தேடிக்கொண்டான். சுந்தர அனுமானின் துணை கொண்டு சுக்ரீவ வானர படை கொண்டு ராமர் கடலில் மேல் பாலம் அமைத்தார். அந்த இலங்கையின் மேல் போர் தொடுத்தார். இருளை அகற்றும் மொழி போல, தீமை விளக்கும் அருள் போல ஓங்கி உயர்ந்தது ராமனின் வில். ராமனின் பாணத்தால் ராவணனின் தலை தரையில் விழுந்தது. தீமை ஒளிந்தது, நன்மை பெருகியது, மக்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. ராமன் அயோத்திக்கு வந்த நாளே தீபாவளி என்னும் திருநாளானது. சீதாராமனின் அயோத்தி வருகை கொண்டாடவே இந்த தீபாவளி பண்டிகையை வீதி எங்கும் ஒளி விளக்கேற்றுவோம். ராமனின் அருளால் மன இருள் போக்குவோம். தீமை ஒழிக்கும் தீபாவளி, தர்மம் செழிக்கும் தீபாவளி, இருளை விளக்கும் தீபாவளி, ஒளியை கொடுக்கும் தீபாவளி, விளக்குகள் ஏற்றும் தீபாவளி, விக்னத்தை போக்கும் தீபாவளி. இது தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் ஜே. இன்னொரு காரணமும் இருக்குது. அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஜே. அனைவருக்கும் ஜே குட்டீஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.